என்ன மச்சி, அன்னைக்கு சொன்னதை மறந்துட்டியா? இன்னைக்கு தான் கடைசி டேட்டு. ஞாபகம் இருக்குடா டேய், இன்னைக்கு மட்டும் நான் சொன்னதை செய்யலை, அப்புறம் பாரு. அப்படி என்னதான் இவர் பெரிய சபதம் போட்டார்னு பார்க்குறீங்களா? ஃப்ளாஷ்பேக். மச்சி, எனக்கு கல்யாணம் ஓகே ஆயிட்டு, வீட்டிலே பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்காடா, ஆளு செம. டே மச்சி, ஒன்றை விட சூப்பர் ஃபிகராக நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன் பாருடா, அதுக்கப்புறம் நீ சொல்லு. டேய், உனக்கெல்லாம் எவன் மச்சி பொண்ணு தருவான்? நீ ஏன் ஒரு வெட்டி பைய, சும்மா சுற்றி சுற்றி வர, செலவு கூட உங்கள் அப்பன்ட்ட தான் போய் நிற்பேன். நான்லாம் அப்படியா? வேலைக்கு போகிறேன், மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன், சொந்த வீடு இருக்கு, அதனால தான் எனக்கு பொண்ணு ஓகே ஆயிட்டுடா. உனக்கெல்லாம் எவனா தருவான்? டேய், இன்னைக்கு சொல்கிறேன் கேளு. ஒன்றை விட சூப்பர் ஃபிகராக கரெக்ட் பண்ணி உன் முன்னாடி கல்யாணம் பண்ணி உன் மூஞ்சில கரிய பூசலை நான் யாரு? ராஜா இல்லடா. டே மச்சி, இதெல்லாம் நடக்காது மச்சி. நீ ராஜா தான். நீ இதை செய்யலைன்னா கூஜாவாயிரும் மச்சி. நீ ஒன்று ஒரு வாரம் டைம் எடுத்துக்க, ஏன் 10 நாள் கூட டைம் எடுத்துக்க, உன்னால் முடியாது மச்சி. டேய், நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒரு வாரம் கழிச்சு என் ஃபிகரோட வந்து உன்னை மீட் பண்ணுறேன்டா. குட் பை. என்ன மச்சி, நீ ராஜாவா இல்லை கூஜாவா? டேய், இன்னைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு, அது வரைக்கும் பொறுடா, அப்புறம் தெரியும்டா நான் ராஜாவா கூஜாவான்னு. சரி சரி பார்ப்போம். எப்படியும் கூஜாவா தான் ஆக போகிறேன். இதில் வர பில்டப் வேற. போ மச்சி, பட்டா. ஐயோ, மானத்தை வாங்கிடுவான் போலுக்கே. இன்னைக்கு ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அவனுமே எங்கே போய் பொண்ணை தேட. ஐயோ, இந்த ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்க, பேசாமல் வெட்டியை ட்ரை பண்ணிட வேண்டியதான். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? என்ன இன்னும் பஸ்ஸை காணும்? இவ்வளோ நேரம் ஆகுது, வேற யாரும் ஆளும் இல்லை. அங்கே ஒரு பையன் குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கானே, பாட்டு வேற படிக்கும். ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஐயோ, பக்கத்தில் வந்து நிற்கான், நம்மள தான் கேட்கணும். என்ன பிள்ளை, ஒன்றை தான் கூப்பிடுறேன், எப்படி இருக்குன்னு கேட்டேன். இங்கிலீஷ் தெரியாதா? ஆமாம், இவர் அப்படியே இங்கிலீஷில் பொழுது கட்டிருப்பாரு. பூஞ்சை பார்த்தா தெரியல, வெட்டி பையமா தெரியல, நம்மள்ட்ட பில்டப் கொடுக்கும். இந்தா பிள்ளை, ஒன்றை தான் கூப்பிடுறேன், மாடர்னாக இருக்கியா கண்டி? புரிஞ்சிக்க மாட்டேங்கிய. ஹலோ, யாருங்க நீங்கள்? எதுக்கு என்கிட்ட நீங்கள் பேசணும்? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய், அவசரப்பட்டு வார்த்தையை விட்றாத. நாளைக்கு குடும்பம் நடத்துறதுக்கு வந்து ஒரு அனுசரியாக பேசினா தானே நல்லா இருக்கும். யோ, யார் யா நீ? தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. ஏய், இந்தம்மா, என் பேர் கூஜா. சி, என் பேர் ராஜா. மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன், சொந்த வீடு இருக்குது, பெரிய ஃபேமிலி, சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உன்னை பார்த்தோன்னா பிடிச்சி போச்சு, அதனால தான் உன்கிட்ட கேட்கலான்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. யோ, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, செருப்பு பிஞ்சு போயிடும். செருப்பு பிஞ்சிட்டு போகுதுமா? உனக்கு என்ன சைஸ்ன்னு கேளு, என் தம்பி தான் கடை வச்சுருக்கான். என்ன சைஸ்ன்னு சொல்லி, லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் என்ன மாடல் இருக்கோ கொண்டு வந்து தரேன், போட்டுக்க. யோ, செருப்பால அடிப்பேன். செருப்பால அடிப்பேன், செருப்பால அடிப்பேன், செருப்பால அடிப்பேன் அப்படின்னா? யோ, என் செருப்பை எடுத்து உன் மூஞ்சிலே அடிச்சிருவேன்னு சொல்ல வரேன். அறிவு கிட்ட முண்டோம், அது கூட தெரியல. இந்த பிள்ளை, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கோவப்படுற பொண்ணுங்க அது ஒரு டைப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி கோவப்படுற பொண்ணுங்க அது ஒரு டைப்பு. எனக்கு இந்த 2வது சொன்ன ரகம் தான் பிடிக்கும். ஏன்னு கேளு, கல்யாணத்துக்கு முன்னாடி கோவப்படுற பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமாக கோவப்பட மாட்டாங்களாம். புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ளும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்களாம். அதனால் உன்னைய வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. உன்னை நான் திட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா. அட அறிவுகட்ட முண்டா. இந்தா பிள்ளை, நீ எவ்வளவு நாள திட்டு,
என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம், சந்தோஷமா இருப்போம். இவன் எவ்வளோ திட்டினாலும் அமைதியாக இருக்கானே, இவன் கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படி தான் இருப்பானோ? எவனையும் நம்ப முடியாது இந்த காலத்தில். இந்தாப்புல இவன் இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கான், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான்னு தெரியலன்னு தானே யோசிக்கிற. அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நம்ம எப்போவுமே இப்படி தான், டோன்ட் வரி. பேச்செல்லாம் நல்லா தான் பேசுகிறான், ஆளும் பார்க்க நல்லா தான் இருக்கான். இருந்தாலும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. இந்த பிள்ளை ரொம்பலாம் யோசிக்காத. உன்னை பார்த்தவொடனே பிடிச்சிருந்துச்சி, உன்னைய கட்டிக்கிட்டால் என் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உனக்கும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஓகேண்ணா சொல்லு, பிடிக்கலன்னு சொல்லு, அவ்வளோதானே. ஐயோ ரொம்ப டச் பண்ணுறானே. ஓகே சொல்லிடலாமோ? சரி பிள்ளை, உனக்குன்னு அவனை வார்த்தை பிறந்திருப்பான், எனக்குன்னு ஒருத்தி அவளாவது பிறந்திருப்பா. சரி பார்ப்போம், வரட்டா? என்னங்க என்னங்க? என்னைய கூப்பிட்ட? ஆமாங்க, உங்களை மாதிரி ஒரு கணவன் தான் அமையணும் நானும் கனவு கண்டுகிட்டு இருக்கேங்க. ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ செல்லம். என்னை ஏமாத்திர மாட்டீங்களே? இந்த பிள்ளை உன் மேலே சத்தியம், உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். சரி, உன் பேர் என்ன? லூசி. என்னது லூசியா? சரி, நமக்கு பேரா முக்கியம், ஃபிகர் தான் முக்கியம். வா போகலாம். என்ன சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை செல்லக்குட்டி, வா போகலான்னு தான் சொன்னேன். வா போவோம். அடே பாவி, சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டானே. டேய் என்னடா நடக்கு? இந்த வெட்டி பைய சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு எல்லாம் இருந்தும் இதோட முக்க பீஸாக மாட்டியிருக்கு. இந்த பொண்ணுங்களும் எப்படி நம்பி ஏமாந்து போகிறாங்க, என்னத்த சொல்ல. டேய் மச்சி ராஜா நில்டா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்ன போலவே இருப்பான். டேய் நீ கடைசியில் என்ன கோஜா வாங்கிட்டு போயிட்டியடா. சரி சரி நல்லா இரு.